இலங்கை வானொலி வர்த்தக சேவை நேரம் 1 மணி 1040வது வாரமாக கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெறும் குத்பா பிரசங்கத்தின் நேரலையோடு நேயர்கள் இணைந்து கொள்ளலாம். அங்கு எமது தயாரிப்பாளர் முகமது ரீசா. வணக்கம் ரீசா. நன்றி அறிவிப்பாளர் தங்கராஜா பிரமிளா. நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிருந்து பேசுகின்றோம். 1040வது வாரமாக இன்று இடம்பெறும் குத்பா பிரசங்கத்தை அஷேக் முஃப்தி அம்ஜத் பின் நூரி ஹசரத் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார். கொழும்பு 3 ஆரேலி மேல் மாவத்தை கொள்ளுப்பேட்டையில் அமைந்துள்ள மூஷான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினர் தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சரி நேயர்களே, இப்பொழுது முதல் நாங்கள் குத்பா பிரசங்கத்தை செய்யமடுப்போம். அஷேக் முஃப்தி அம்ஜத் பின் நூரி அவர்கள் வழங்கும் நேரடி குத்பா பிரசங்கம் இது. நஹ்மதுல்லாஹல் அஸீம் ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم وإذا أحب قوما ابتلاهم رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துன்யா அது சோதனைக்குரிய இடம். அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்கள் இதுவெல்லாம் ஏற்படுவது அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் நெருக்கமாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் அடியார்களை சோதிப்பது தன்னோடு இன்னும் இணைத்துக் கொள்ள, இன்னும் சேர்த்து கொள்ள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுனனு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், وَإِذَا أَحَبَّ قَوْمًا إِبْتَلَاهُمْ அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை தான் சோதிப்பான். யாருக்கு சோதனை வருகிறதோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். சோதனை வருகிறதா, சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் என்னை விரும்புகிறான், விரும்பியதினால் தான் என்னை சோதிக்கிறான். ஆனால் ஒரு நாளும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். துன்யா ஒரு மூமினுக்கு எப்பொழுதும் சோதனை தான். இறுதி மூச்சு வரை அல்லாஹுக்கு ஷுக்ராகவே இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பலாய் முசீபத்துகளா, கஷ்டம் துன்பங்களா, துயரங்களா, மன அழுத்தங்களா, மனவேதனைகளா, கவலைகளை ஆள் மனதில் பதித்து வைத்து யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? தொழில் வியாபாரத்தில் லொஸ்டா, பயங்கரமான நோய்கள் மூலம் பீடிக்கப்பட்டிருக்கிறோமா? தாங்க முடியாத கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன்,
பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அந்த வார்த்தை அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட கஷ்டத்தில், உச்சக்கட்ட துயரத்தில் அல்லாஹுவை தவிர எனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர எனக்கு இரக்கம் காட்ட யாரும் இல்லை என்ற ஒரு கட்டம் இருக்குமே, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்படுவதற்கு முன்னர் கடைசியாக சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், கான ஆகிர கௌலி இப்ராஹிம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்படும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார். நெருப்பு அவரை சுடவில்லை. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பர்தா வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நபி இப்ராஹிமின் மீது சாந்தியாக இரு, குளிராக இரு. அல்லாஹுடைய கட்டளையை அந்த நெருப்பு நிறைவேற்றியது, நபி இப்ராஹிமை சுடவில்லை. நம்ரூத் மன்னன் முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னன். 4 மன்னர்கள் முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தார்கள். அதில் ஒருவன் தான் நம்ரூத். முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? பெரும் ஒரு நெருப்பை மூட்டினான். மின்ஜனீக் என்ற கருவி செய்யப்படுகிறது. அந்த நெருப்பு கிட்ட போய் யாரும் நபி இப்ராஹிமை வீச முடியாது. காரணம், அந்த நெருப்பு கிட்ட போனாலே பொசுங்கி விடுவார்கள், சாம்பலாகி விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. மின்ஜனீக் என்ற கருவியில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீசப்படுகிறார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்ற அந்த துஆவின் மூலம் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார்கள், நாளை சுபஹுக்கு முன்னர் இந்த ஈஜிப்தில் இருந்து, மிஸ்ரில் இருந்து ஷாம் தேசத்துக்கு நாம் ஹிஜ்ரத் செய்வோம். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு கேள்விப்படுகிறது. ஃபிரௌன் அவனுடைய படை பட்டாளத்தை தயார் செய்து பனு இஸ்ரவேலர்களையும் நபி மூசாவையும் அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் போகிறார்கள். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை. அந்த நேரத்தில் இரண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, கடலில் குதித்து நீவது. எப்படியும் அடுத்த பக்கம் போக முடியாது, இடையிலேயே வஃபாத்தாகி விடுவார்கள். இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, ஃபிரௌனுடைய படையை எதிர்கொள்ள முடியாது. பெரும் படை பட்டாளத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். நீங்களும் உங்களுடைய ரப்பும் யுத்தம் செய்யுங்கள், நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். நபி மூசாவை கைவிட்டார்கள் பனு இஸ்ரவேலர்கள். இந்த வார்த்தை நபி மூசாவை நோவித்தது. நபி மூசா உடனே சொன்ன வார்த்தை தான், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் வழி காட்டுவான். எனக்கு என்னுடைய ரப் போதும். ஹஸ்புனல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் எனக்கு போதும். அல்லாஹு தஆலா அஸாவை அடிக்க சொல்கிறான். பாதை பிளக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரும் கஷ்டங்களாக இருந்தாலும், பிரச்சனைகள் எங்களுடைய கழுத்தை நெரித்தாலும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்ற
அந்த அல்லாஹ்வின் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையுடைய துஆ, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தை உங்களை அந்த பெரும் பலாய் முசீபத்தில் இருந்து பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பத்ருடைய யுத்தம் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி. மக்காவாசிகளுடைய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் தலைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பழிவாங்கும் விதமாக உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. உஹதுடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் தோல்வி. முஸ்லிம்களில் 700 பேர், 700 பேர்களில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 700 பேர்களில் 70 பேர் ஷஹீதாக்கப்படுவது என்பது மிக பெரும் தோல்வி. பலர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தராவது கொலை செய்யப்பட்டிருப்பார், சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருப்பார். சஹாபாக்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய பெரும் தளபதிகள் எல்லாம் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற மாவீரர்கள் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய அந்த சஹாபாக்களுடைய உடம்பெல்லாம் வாள் வெட்டுகள், காயங்கள், சிலருக்கு கை கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள் உடம்பில் இருந்தது. எல்லா சஹாபாக்களும் வெட்டுகளை வாங்கி, வாள் வெட்டுகள், அம்பு குத்துகளை வாங்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 காயங்கள் ஏற்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்கவசம் அணிந்திருந்தார்கள். ஒரு எதிரி வாளினுடைய பின்பகுதியை எடுத்து போர்க்கவசத்தில் அடித்தான். ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் அது இறங்கியது. ஒரு சஹாபி அதை கடித்து இழுத்தார். பல்லு கலண்டு விழுந்தது. அது கலண்டு வரல. எவ்வளவோ முயற்சி செய்து நெற்றியிலிருந்து அந்த போர் கவசத்தினுடைய உடைந்த துண்டை கலட்டி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹுடைய முகத்தில் இருந்து இரத்தம் வடிந்தது. ரசூலுல்லாஹுடைய ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹை ஒருவன் தள்ளிவிட்டான். முழங்கால் அடிபட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க முடியாமல் இருந்தார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டுதான் போனார்கள். சில காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து தான் தொழுகை நடாத்தினார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஹதுடைய யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 ஷஹீதுகள் உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்கு கபர் தோண்டக்கூடிய அளவுக்கு கூட உடம்பில் சக்தி இல்லை. ஒரு கபரில் 3 பேர் என்ற ரீதியில் 70 பேர்களையும் 3 பேர்களாக ஒவ்வொரு கபரில் அடக்கம் செய்தார்கள். பக்கையுடைய பக்கம், அதாவது மஸ்ஜிது நபவி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இந்த ஜனாசாக்களை கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு சக்தி இல்லை. அதே நேரம் சஹாபாக்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தார்கள். அதனால் உஹதுடைய அந்த மைதானத்திலேயே ஒரு கபரில் 3 பேர் என்ற ரீதியில் அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியுடைய ஏரியாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். முனாஃபிகூன்கள் ஒரு பொய்யான வதந்தியை கிளப்புகிறார்கள். அபூ சுஃப்யானுடைய படை, மக்கா வாசிகள் மறுபடியும் உங்களை தாக்க வருகிறார்கள். முஸ்லிம்களை இன்னும் பலகீனப்படுத்த பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். அவர்கள் நினைத்தார்கள் முஸ்லிம்களை இன்னும் பலகீனப்படுத்தலாம். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். الذين قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. அவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஸாதஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்கிறான்,
அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள். சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தில் பாவித்த வார்த்தை. சாதாரணமாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்று சொல்வதற்கும், தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சோதனையும் வரப்போகிறது என்று சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான் அது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் அவர்களை நாம் பாதுகாத்தோம். அந்த மக்காவாசிகள் வந்த வழியிலேயே திரும்பி போனார்கள். மறுபடியும் மதீனாவுக்கு அவர்கள் வரவில்லை. இந்த துஆவை 3 விதமாக சொல்லலாம். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். 3 விதமாக இந்த துஆவை ஓதலாம். இந்த துஆ எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்ட துன்பங்களை, பலாய் முசீபத்துகளை, மனவேதனைகளை இல்லாமலாக்கும். இந்த துஆவுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? நான் மனிதர்களிடத்தில் எந்த ஒரு தேவையையும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அவன் இருக்கிறான், அவனை தவிர எனக்கு வேறு யாரும் தேவையில்லை என்பதுதான் இந்த துஆவுடைய சுருக்கம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு சொல்லப்படுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்கள் போகும்போது சீட்டு குலுக்கி போடுவார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவியை பயணத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். பனு முஸ்தலஹுடைய யுத்தத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் வருகிறது. யுத்தத்துக்கு அழைத்து போனார்கள். போன இடத்தில் ஒரு இடத்தில் இறங்குகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பைத்துல் ஹலாவுடைய தேவைக்காக கொஞ்சம் தூரமாக போகிறார்கள். ஒரு ரிவாயத்தின்படி மாலை அருந்து விழுந்தது. மணிகளை புரக்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி மாலை காணாமல் போனது, தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் சஹாபாக்கள் ஹவுதஜை தூக்கிவிட்டார்கள். ஹவுதஜ் என்றால் பல்லக்கு. பழைய காலங்களில் ஒரு பல்லக்கில் வைத்து தூக்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மெலிந்த ஒரு பெண். நினைத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல்லக்கில் இருக்கிறார்கள் என்று நினைத்து ஹவுதஜை தூக்கி கொண்டு போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரமான பெண். அந்த பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வை தேடி தெரியவில்லை. இருந்த இடத்திலேயே இருந்தார்கள். எப்படியும் ரசூலுல்லாஹ் என்னை தேடி வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதியால் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டு சொன்னார். அந்த சத்தத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் அமர்ந்து ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து கூட்டி போனார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் இதை பார்த்து பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறாக நடந்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தியை கிளப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹயை எதிர்பார்த்தார்கள். ஆயிஷாவோடு பேசவில்லை. அல்லாஹ் வஹி அறிவிப்பான் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையுடைய வீட்டில் இருக்கிறார்கள். அழுந்து அழுந்து
கண்ணீர் முடிந்து விட்டது, இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் தவறு செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய ரப் எனக்கு போதுமானவன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார்கள். சூரத்து நூருடைய முதல் 10 வசனங்களை அல்லாஹ் அருளி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் சாட்சி சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்தது. தாங்க முடியாத மனவேதனையுடைய காலங்களில் அவர்கள் ஓதிய துஆ இது. சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தால் இந்த காலத்தில் கூட இந்த துஆக்களை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிரியாவுடைய ஹலப் என்ற பகுதி, அலப்போ, ஹலப் கிட்டத்தட்ட 5000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு நகரம். அந்த நகரம் தாக்கப்படுகிறது, வீடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, பலர் சொந்த உறவுகளை இழந்து விட்டார்கள். ஹலபில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். மக்கள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமி வருகிறாள். 8 வயது அந்த சிறுமிக்கு இருக்கும். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அந்த செய்தியாளர் மைக்கை நீட்டுகிறார். உங்களுக்கு யாரும் இல்லையா? தனியாக செல்கிறீர்களே? அந்த சிறுமி சொன்னால், எனக்கு யாரும் இல்லை. உங்களுடைய வாப்பா எங்க? அவர் வஃபாத் ஆகிவிட்டார். உங்களுடைய உம்மா எங்க? வஃபாத் ஆகிவிட்டார். உங்களுக்கு வேறு யாரும் இல்லையா? ஒரு சகோதரன் தம்பி இருந்தான், அவனும் வஃபாத் ஆகிவிட்டான். என்னுடைய தாய் என்னுடைய சகோதரன் தம்பிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய வீடு தாக்கப்பட்டது, எல்லாரும் ஷஹீதாகினார்கள், நான் மட்டும் மீதமானேன். அந்த செய்தியாளர் கேட்கிறார், இப்பொழுது இந்த உலகத்துக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள்? 8 வயது நிரம்பி அந்த சிறுமி சொல்கிறது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். இருப்பதற்கு வீடு இல்ல, சொந்த பந்தங்கள் யாரும் இல்ல, அடுத்து எங்க போகிறேன் என்பது தெரியாது. இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னை பொறுப்பேற்பான். சவுதியில் ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களுடைய பூர்வீகம் மிஸ்ர், ஈஜிப்ட். சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்ந்தது. தாய், தந்தை, 10 வயதான ஒரு சிறுமி. அந்த சிறுமியுடைய பெயர் பஹா. அந்த பிள்ளையுடைய கராத்துகள் இன்னும் யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். சவுதியில் இது மிக பிரபல்யம். சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். திடீரென்று அந்த பிள்ளையுடைய தாய் நோய்வாய்ப்படுகிறாள். செக் பண்ணினால் பிளட் கேன்சர். சில நாட்களில் அந்த தாய் வஃபாத் ஆகிறாள். வஃபாத் ஆகிய செய்தியை தந்தை மகளிடம் எப்படி சொல்வது என்று அவர் தயங்கிக் கொண்டிருக்கிறார். காரில் வாப்பாவும் மகளும் பயணம் செய்து வருகிறார்கள். தாய் வஃபாத்தாகிவிட்டால் என்ற செய்தியை நான் எப்படி சொல்வது? தந்தை சங்கடத்தோடு இருக்கிறார். ஒரு இடத்தில் காரை நிப்பாட்டி ஏதாவது குடிக்க வாங்குவோம் என்று இறங்கி போனார். வரும் வழியில் ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்தில் அவரும் வஃபாத். அந்த பிள்ளையுடைய கண் முன்னாலே தந்தை வஃபாத் ஆகிறார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளையும் நோய்வாய்ப்படுகிறது. செக் பண்ணி பார்த்தால் அந்த பிள்ளைக்கும் கேன்சர். சவுதியுடைய பெரும் ஒரு செல்வந்தர், மருத்துவ செலவை அவர் பொறுப்பேற்றார். லண்டனுக்கு அந்த சிறுமி கொண்டு போகப்படுகிறாள். மருத்துவம் செய்யப்படுகிறது. முடிவாக 2 கால்களும் வெட்டப்படுகிறது. வீல் சேரில் கொண்டு வருகிறார்கள். ஏர்போர்ட்டில் வைத்து
செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், தாயும் இல்ல தந்தையும் இல்ல, உங்களுடைய நிலைமையும் இப்படி ஆகிவிட்டது, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அந்த சிறுமி சொல்கிறாள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். லண்டனை சேர்ந்த ஒரு முஸ்லிம் டாக்டர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். அவர் சொன்ன நிகழ்வுகளில் ஒன்றுதான், ஒரு கணவன் மனைவி நீண்ட காலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சுமார் 10 வருடங்களுக்கு பின்னர் ஒரு குழந்தை தரிக்கிறது, ஆண் குழந்தை. குழந்தை பிறக்கிறது, ஆனால் இதயத்தில் இருந்து வித்தியாசமான ஒரு சத்தம் வருகிறது. பார்த்தால் இதயத்தில் ஒரு ஓட்டை. சில மாதம் கழித்து சர்ஜரி நடக்கிறது, பிள்ளை வஃபாத்தாகிவிட்டது. தாயும் தந்தையும் வெளியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த செய்தியை நான் எப்படி சொல்வது என்ற தயக்கத்தோடு அவர் போய், உங்களுடைய பிள்ளை வஃபாத்தாகிவிட்டது என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். எங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எல்லா கவலைகள் துக்கங்களை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார். இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளை முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். பஸ் என்று சொல்வது, சில கவலைகளை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், ஆள் மனதில் புதைத்து வைத்திருப்போம். அந்த கவலைகளை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ் மீது பூர்த்தியான நம்பிக்கை கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எவ்வளவு இரக்கம். இந்த துன்யாவிலேயே ஆக விருப்பத்துக்குரியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்று சொல்லலாம். அன்புக்குரிய மகள், பாசத்துக்குரிய மகள், ஈர கொழுந்து, என்னில் ஒரு அங்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நசீஹத் செய்தார்கள். சொன்னார்கள், ஃபாத்திமா, ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உனது ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என்னுடைய சகல காரியங்களையும் நீ சீர்படுத்துவாயாக. துனியா ஆகிராவுடைய சகல காரியங்களையும் சீர்படுத்துவாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்க கூடிய அளவாவது என்னிடத்தில் நீ பொறுப்பு சாட்டி விடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு நசீஹத்தாக இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் மனிதர்கள், எங்களால் தவறுகள் நடக்கும், முன்பின் நடக்கும். எங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றால், அல்லாஹுடைய பாதுகாப்பில் நாம் இருந்தால் எவ்வளவு சேஃபாக இருப்போம். இந்த துஆவை காலையும் மாலையும் ஓதி வாருங்கள், அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். துஆவின் மீது நம்பிக்கைகள் இல்லாமலாகிவிட்டது. துஆக்கள் ஓதுவதை பழமையாக கருதுகிறோம். இது போன்ற துஆக்களின் மூலம்தான் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய
ஈமானில் மிக பலமான ரசூல்மார்கள் கூட சிக்கலான நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, வாழ்க்கையில் சோதனைகளா, கஷ்ட துன்பங்களா, சிக்கல்களா, மன உளைச்சல்களா, மன அழுத்தங்களா, பிசினஸில் லொஸ்டா, பயங்கரமான நோய்களின் மூலம் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களா, மன நிம்மதியே இல்லையா? சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா? கஃபா பில்லாஹி வகீலா, கஃபா பில்லாஹி வலியா, கஃபா பில்லாஹி ஹஃபீதா. பொறுப்பேற்க கூடியவர்களில், எங்களை பாதுகாக்க கூடியவர்களில் அல்லாஹ் தான் மிக சிறந்தவன். அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பொறுப்புகளை சாட்டுவோம். முழுமையாக அல்லாஹ்வை நம்புவோம். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த துன்யாவில் வரக்கூடிய இந்த சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதுவெல்லாம் ஒரு முஃமினுக்கு நிரந்தரம் இல்லை. எப்பொழுது கண்ணை மூடுகிறானோ அவனுடைய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமலாகிவிடும். அதற்கு பின்னர் அபதன் அபதா நிரந்தர சந்தோஷம், நிரந்தர மகிழ்ச்சி. துன்யாவுடைய காலம் ஒரு 60-70 வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால், அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் 60-70 வருடங்கள் தான். அதற்கு பின்னர் நிரந்தர சந்தோஷம். எங்களில் பலர் நிராசையாகிறார்கள். நான் அமல் இபாதத்தில் சரியாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த சோதனை? அல்லாஹ் உங்களை விரும்பினால் உங்களை சோதிப்பான். அந்த சோதனையில் வெற்றி பெறுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. நபியே, துன்யாவை விட ஆখিরাம் தான் உங்களுக்கு மிகச் சிறந்தது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. பிறகு உமது ரப் உமக்கு தருவான், நீங்கள் மன திருப்தி அடைவீர்கள். துன்யாவிலேயே எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் மறுமையில் தரக்கூடியவைகளில் ஒரு சிலதை இந்த துன்யாவில் தருவான், அவ்வளவுதான். முழு கூலி வஃபாத்துக்கு பின்னர், மௌத்துக்கு பின்னர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்யும் போது நேராக மதீனாவுக்கு போகாமல் சௌர் குகையில் 3 இரவுகள் தங்கிவிட்டு தான் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையில் இருக்கிறார்கள். எதிரிகள் தேடி 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 சௌர் குகையுடைய வாசல் வரை வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவர்களில் ஒருவர் குனிஞ்சி பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்து போனது. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதாக இருந்தாலும், யாரெல்லாம் கஷ்டங்களில் துன்பங்களில் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டமா, துன்பங்களுக்கு மேல் துன்பமா, துயரங்களுக்கு மேல் துயரமா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்பட வேண்டாம், எம்முடைய ரப் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய விடயத்தில் 100க்கு 100 சரியாக இருந்து, அமல் இபாதத்தில் மிக பேணுதலாக இருந்து, பாவங்களை விட்டு விலகி இருந்தால்
எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், கஷ்டம், துன்பங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வைன் அஸாபக ஷைஉன், ஏதாவது உங்களுக்கு முசீபத்துகள் ஏற்பட்டால், நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா லகான கதா வகதா, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, நான் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, இப்படி சொல்ல வேண்டாம். வலாகின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடியதை அவன் செய்து விட்டான், அல்லாஹ் நிர்ணயித்ததை செய்து முடித்து விட்டான் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எது எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். நாம் தலை கீழாக நின்றாலும் அதை மாற்ற முடியாது. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் எங்களுடைய முழு பொறுப்புகளை சாட்டினால் அல்லாஹ் எம்மை சோதிப்பான், கைவிட மாட்டான். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பான், அந்த சோதனைகளில் இருந்து எம்மை பாதுகாப்பான். காரணம், நாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் எவ்வளவு இழந்திருப்போம், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்போம். கடந்த காலங்களை நினைத்து எங்களை வருத்திக் கொள்ளாமல் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி எங்களுடைய சகல காரியங்களையும் செய்தால் அல்லாஹ் எம்மை சோதிப்பான், கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒரு சோதனை தந்தால் பல சந்தோஷங்களை எங்களுக்கு தருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. சந்தோஷம், கவலை மாறி மாறி வரும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அல்லாஹ் கவலையை, சோதனை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க மாட்டான். ஒரு கவிஞர் சொல்கிறார், சமானியத்துன் தஜ்ரி அலன் நாசி குல்லிஹிம் வலா புத்த லில் இன்சானி யல்கா ஸமானியா, ஒவ்வொரு மனிதனும் இந்த 8ஐ அடைந்தே ஆக வேண்டும். மனிதனாக பிறந்த அனைவர்களுக்கும் இந்த 8 வரும். சுரூருன் வஹுஸ்னுன் வஜ்திமாஉன் வஃபுர்கா வஉஸ்ருன் வயுஸ்ருன் ثم சக்முன் வஆஃபியா. சந்தோஷம், மகிழ்ச்சி வந்தால் அதே நேரம் கவலையும் ஏற்படும். ஒன்று சேர்ந்தால் பிரிவு என்பது ஏற்படும். கஷ்டம் என்று வந்தால் லேசு என்று வரும். நோய் என்று வந்தால் ஆஃபியத் என்பதும் ஏற்படும். இதுவெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தாலும், மாடா மாளிகையில் வாழ்ந்தாலும் அவருக்கு சந்தோஷம் வரும், அதே நேரம் கவலைகளும் வரும். குடிசை வீட்டில் எதுவுமே இல்லாதவராக இருந்தாலும் அவருக்கும் சந்தோஷம் வரும், அவருக்கும் கவலை வரும். அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை அப்படிதான் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய விடயத்தில் 100க்கு 100 சரியாக நாம் இருந்து, அமல் இபாதத்தில் பேணுதலாக பக்குவமாக இருந்து, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அமல் இபாதத்தில் சரியாக இருக்கிறோம், அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருக்கிறோம். சோதனை வருகிறதா, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களோடு அவன் இருப்பான். வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருப்பான். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு தான் இருப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான். யாரெல்லாம் சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையை கையாளுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹுடைய விஷயத்தில் பொடும்போக்கு செய்தால், பாவங்கள் செய்தால், அமல் இபாதத்தில் முன்பின் இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனை வரலாம். அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருப்பான், மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். திடீரென்று பிடிப்பான், பிடித்தால் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹுடைய பிடி பயங்கரமாக இருக்கும். அல்லாஹுடைய தண்டனை வந்தால்
அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருந்து கொண்டு சோதனைகள் வருகிறதா, அந்த நேரத்தில் அல்லாஹ் இம்மோடு இருப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமின் எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டாலும் அது அனைத்தும் தற்காலிகமானதுதான். நிரந்தரம் என்பதே அவனுக்கு சந்தோஷம்தான். உடம்பை விட்டு ரூஹ் பிரியும் போது மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள். அதற்கு பின்னர் அவருக்கு நிரந்தர சந்தோஷம்தான். துக்கம் என்பதே இருக்காது, சோதனைகள், கஷ்டம் என்பதே இருக்காது. எனவே அல்லாஹுடைய விடயத்தில் 100க்கு 100 சரியாக நாம் இருந்து கொண்டு, எங்களுக்கு சோதனைகள் வருகிறதா, அல்லாஹ் எம்மோடு இருப்பான். சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். எங்களுடைய என்ன கஷ்டம் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள், சிக்கல்கள் கழுத்தை நெறித்தாலும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த வார்த்தை எங்களை அனைத்து சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான நம்பிக்கையுள்ள சாலிஹான மக்களாக எம்மை ஆக்குவானாக. சோதனைகள் மீது பொறுமையை தருவானாக. யா அல்லாஹ், நாம் பலகீனமான அடியார்கள். யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள். ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம். யா அல்லாஹ், தவறுகள் செய்து விட்டோம். யா அல்லாஹ், தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் நாம் தௌபா செய்கிறோம். ரப்பே, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மான், என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, உன்னுடைய முனாஜா லிகாவுடைய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேயர்கள் இதுவரை கொழும்பு 1 கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற குத்பா பிரசங்க வரிசையிலே இன்று இடம்பெற்ற 1040வது வார நேரடி குத்பா பிரசங்கத்தின் ஒளிபரப்பினை இதுவரை செய்மடுத்தீர்கள். பிரசங்கத்தை நிகழ்த்தியவர் அஷேக் முஃப்தி அம்ஜத் பின் நூரி ஹசரத் அவர்கள். இந்நிகழ்ச்சிக்கான உள்நாட்டு அனுசரணை வழங்கியோர் கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி ஆரடிமேல் மாவத்தை இலக்கம் 528 அமைந்துள்ள பிரபல மாணிக்கக்கல் ஏற்றுமதியாளர்களான மூஷான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினர்கள். அதன் உரிமையாளர் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுதீன் அவர்கள். சரி நேயர்களே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனுசரணையாளர்கள் மற்றும் இந்த கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் எம் ஜக்வான், செயலாளர் சஸ்மின் மன்சூர், பொருளாளர் AM ஜசார், உப பொருளாளர் சஹாஸ் உட்பட ஏனைய அங்கத்தவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு, இன்று ஹிஜ்ரி 1447 ஜமாத்துல் அவ்வல் மாதம் பிறை 8 வெள்ளிக்கிழமை 1925 ஆண்டு டிசம்பர் 16 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஆசியாவிலே முதலாவதாகவும் உலகளாவிய ரீதியிலே இரண்டாவதாகவும் ஆரம்பிக்கப்பட்டது. அது தனது நூற்றாண்டை இவ்வருடம் டிசம்பர் மாதம் 16 நிறைவு செய்ய உள்ளது. அதற்கு இருப்பது 46 நாட்கள் மாத்திரமே. அதே நேரம் இந்த கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து 2005 ஆண்டு டிசம்பர் 9 முதல் எதுவித தங்கு தடையுமின்றி அல்லாவின் உதவியால் கொத்பா பிரசங்கம் நேரடியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே அந்த கொத்பா பிரசங்கம் 20 வருடங்களை பூர்த்தி செய்ய இன்னும் எஞ்சியிருப்பது 39 நாட்கள் மாத்திரமே என்ற செய்தியையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, வழமை போல் இன்றும் எமது பிராந்திய வானல்களில் ஒன்றான பிரேஃபெம் வாயிலாகவும் இது சமகாலத்தில் அஞ்சல் செய்யப்பட்டது. அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்ட பிரேஃபெம் பொறுப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கையும் மற்றும் ஓபு பிரிவு சார்பாக கலந்து கொண்ட சகோதரர்கள் ஆகியோருடனும் பிரேஃபெம் அறிவிப்பாளர் ARM நௌஃபிலுடனும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் SH முகமது ரீசா. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் எமது பிரதான நிலைய கலையம் திருப்புகின்றோம். அங்கே அறிவிப்பாளர் பிரமிளா தங்கராஜா. நன்றி முகமது ரீசா. இலங்கை வானொலி வர்த்தக சேவை நேரம் 1 மணி 46 நிமிடம்.